வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வாழைப்பழம் நம்ம தினமும் ஏதாவது ஒரு வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் தினமும் ஒரு வாழைப்பழம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பழத்தில் பொட்டாசியம், விட்டமின் B6, விட்டமின் C என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, மெக்னீசியம் மற்றும் பிற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. நம்முடைய உடலுக்கு வேண்டிய அனைத்து ஊட்டச்சத்துக்களையுமே கொடுத்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி மருத்துவ நன்மைகளை தரக்கூடியது தான் இந்த வாழைப்பழம். ஸோ வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எப்போதுமே நமக்கு சுறுசுறுப்பாக நம்ம பணிபுரிவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வாழைப்பழம் சத்துக்களை தனக்குள்ள கொண்டு இருக்கு. குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள்ல அதிகம் நிறைந்திருக்கு. தினமும் காலையில் வாழைப்பழம் நம்ம சாப்பிடும்போது நாள் முழுவதுமாகவே நம்ம சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்போம். மூளை எப்போதுமே நமக்கு விழிப்போடு இருக்க செய்வதில் வாழைப்பழம் முக்கிய பங்கு வகிக்குது. இதனால தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவர்களினுடைய மூளையின் செயல்படக்கூடிய திறன் அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக அவங்க தேர்வுகளை எழுதுவதற்கு வாழைப்பழம் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ மூளை நரம்புகள் வெகுவாக அவங்களுக்கு தூண்டப்படும். மூளை நரம்புகள் ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும். மூளை செல்கள் புதுப்பிக்கப்படும். இதனால் அந்த பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் கூட நமக்கு தீர்க்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மறதி ஓரளவுக்கு வயதானவர்களுக்கும் தடுக்கப்படுவதற்கெல்லாம் அவங்களுக்கு வாழைப்பழத்தை கொடுக்கலாம். இப்போ வயதானவர்களுக்கு மட்டும் கிடையாது, இப்போ நம்ம இளைஞர்களும் வாழைப்பழத்தை எடுத்துக்கிறாங்க, குழந்தைகளும் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுடைய மூளை சிந்திக்கக்கூடிய திறன் பன்மடங்கு பலம் பெறும். உடலும் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மூளையும் அவங்களுக்கு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பல பேருக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கு. பல பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டும் இருக்கு. தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு சிறிது நேரம் கழித்து உணவு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை விரைவில் குறைய ஆரம்பிக்கும். அதே போல வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் எரிக்கி போவதை வாழைப்பழம் நமக்கு தடுத்துரும். ஸோ இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையான மலச்சிக்கல் ஏற்பட போகுதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இப்போ நீங்கள் காலையில் மலம் கழிக்கிறதுக்கு முன்னாடி இரவு நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தூங்கும்போது வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தூங்குனீங்கன்னா செரிமானம் கரெக்டாக நடக்கும். செரிமானம் ஆனதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலேயே தேங்கி விடாமல் குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்பட்டு விடும். ஸோ அந்த கழிவுகள் தேங்கி போவதால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அதனால் கழிவுகள் குடலில் தேங்கி விடாமல் வெளியேற்றப்படுவதற்கு வாழைப்பழம் அதில் இருக்கக்கூடிய நார் சத்து தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. போதை இறங்கி போவதற்கு நம்ம சுறுசுறுப்பாக மறுபடியும் இயங்க ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். இன்று பலருக்குமே மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கு. அதில் சிலர் அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க. போதையை தெளிவடைய வைக்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை சிறிது கெட்டித்தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றோட ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அதை அடித்து மிக்ஸ் பண்ணி போதை தலைக்கேறிய நபர்களுக்கு கொடுக்கும்போது சீக்கிரத்தில் அவங்களுக்கு போதை தெளிய ஆரம்பிக்கும். உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளுமே மீண்டும் அவங்களுக்கு நன்றாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த தயிரோடு சேர்ந்திருக்கக்கூடிய புத்துணர்ச்சி தன்மை, மெக்னீசியம், பொட்டாசியம் ஊட்டச்சத்து தான். இதெல்லாமே நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகளை ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நமக்கு வைக்கும். அதில் ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பாய்ச்சும். அதனால் செல்கள் மீண்டும் நமக்கு புதுப்பிக்கப்படுவதால் போதை நமக்கு இறங்க ஆரம்பிக்கும். இயல்பாகவே உடல் உறுப்புகள் மீண்டும் நமக்கு செயல்பட ஆரம்பிக்கும். அதுக்காக நம்ம போதை பழக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது கிடையாது. போதை பழக்கத்தை விட்டு விடுவது நல்லது. ஒருவேளை போதை அதிகமாக தலைக்கேறிய நபர்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது அது வேலை செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அல்சர் பிரச்சனை விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை புண். இந்த அல்சர் பெரும்பாலும் காலை உணவை யாரெல்லாம் சாப்பிடாம ஸ்கிப் பண்ணிட்டே போறாங்களோ, தவிர்த்துட்டே போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அல்சர் ஏற்படும். அதிக காரசாரமான உணவுகளை அடிக்கடி உண்பவர்களுக்கும் அல்சர் ஏற்படும். தினமும் காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலை உணவை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த அல்சர் புண்கள் கூடிய விரைவில் நமக்கு குணமாயிடும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களுடைய செயல்பாடுகள் சீரமைக்கப்படும். ஸோ அந்த ஜீரண அமிலங்கள் கரெக்டாக சுரக்க ஆரம்பிக்கும் போது சாப்பிட்ட உணவுகள் கரெக்டாக செரிமானம் ஆகிடும். கரெக்டாக டைமில் நமக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதனாலவே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் நீங்கள் அந்த அல்சர் புண்கள் கியூர் ஆகணும்னா வாழைப்பழங்களை சாப்பிடுங்க, உணவுகள் எடுத்துக்கோங்க. அதே போல் நீங்கள் காலை உணவு ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் சாப்பிட்ருங்க. எதுவாக இருந்தாலும் காலை உணவு நீங்கள் சாப்பிட்ருங்க. அல்சர் சரியாக வரைக்கும் காரசாரமான உணவுகளை சாப்பிடாம இருங்க. அப்போ தான் அந்த குடல் புண்கள் உங்களுக்கு விரைவில் குணமாயிடும். குடல் புண்கள் சரியாயிடுச்சு அப்படின்றதுக்காக மீண்டும் காரசாரமான உணவுகளை சாப்பிட போகாதீங்க. அது கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். எப்போதுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காரம் குறைவாக தான் எடுத்துக்கணும். அதுவும் அல்சருக்கு நம்பர்கள்லாம் காரமே எடுத்துக்கொள்ளக்கூடாது.
அல்சர்லேருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழம் துணை புரியும். உங்களுக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கு. இந்த பொட்டாசியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இறுக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்கும். இதனால் இது இதய நலத்திற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பொட்டாசியம் சத்து நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை வந்து தளர்த்துறதால பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ ஒருவேளை ரத்த அழுத்தம் இருந்தால் தான் நம்மளுடைய நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படும் பொழுது நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் கிடைக்காம போயிடும். அப்படி கிடைக்காம போச்சுன்னா தான் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பக்க விளைவுகள்லாம் ஏற்படலாம். இதனால தான் நம்ம பொட்டாசியம் சத்து பெறுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான அளவில் ரத்தம் சென்று வருவதற்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதனால் இதய நோய்கள் நமக்கு எதுவுமே ஏற்படாது. கொலஸ்ட்ரால் பிரச்சனை கூட இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கும். வயிற்றுப்போக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். கெட்டுப்போன உணவுகளை சாப்பிட்றதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும். இந்த வயிற்றுப்போக்கால் உடலில் வந்து அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு உண்டாகும். வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் கொஞ்சமாக உப்பு, சர்க்கரை கலந்து அந்த தண்ணீரை நம்ம குடித்தோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த சத்துக்களை நம்ம மீண்டும் மீட்டுக்கொள்ள வாழைப்பழம் வந்து ஹெல்ப் பண்ணும். அதாவது நமக்கு வந்து வயிற்றுப்போக்கும் சரியாயிடும். அந்த வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த பலத்தையுமே வாழைப்பழம் நமக்கு மீட்டு கொடுத்துரும். அது நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்க்கரையும் உப்பும் கரைந்த கரைசலை எடுத்துக்கிறோம், வாழைப்பழத்தை எடுத்துக்கிறோம். ஸோ இதனால் வயிற்றுப்போக்கு நின்றுடும். அந்த வயிற்றுப்போக்கில் உடல் இழந்த அத்தனையான தன்மைகளையுமே அத்தனை பேலன்ஸுமே நான் திரும்ப மீட்டுக் கொள்ளலாம். கண்கள் நலம் பெறுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்களை கொண்டு தான் நம்மளால் அனைத்து வேலைகளையுமே செய்ய முடியும். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம அந்த வேலைகளை முழுமையாக செய்கிறது கஷ்டம். கண் பார்வை நமக்கு நலமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் இன்றைய காலத்தில் பலருக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது. அதுக்கு பல விதமான காரணங்களும் இருக்குது. ஜெனட்டிக் ரீசன்ஸு, ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது, வயசாகக்கூடிய முதுமை காரணத்தினாலுமே கண் பார்வை வந்து நமக்கு ஏதாவது பார்வை குறைபாடு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஊட்டச்சத்து குறைபாடை வந்து நீக்கிக்கிட்டோம்னா கண் பார்வை கூர்மையாக வைக்கலாம். அப்படின்றதுக்காக வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ என்ன பண்ணும் அப்படின்னா கண்களில் கண்புரை ஏற்படுவது தடுக்கும், விழிப்படலத்தை பாதுகாக்கும், கருவிழியினுடைய நலத்தை மேம்படுத்தும். இதனால கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து குணப்படுத்தப்படும், கண் பார்வை கூர்மையாக்கப்படும், கண்கள் சார்ந்த பிரச்சனை வராமல் தடுக்கப்பட்டு நலமாக உங்களுடைய கண்கள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். புகைப்பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியான நிறுத்தியவர்களுக்கு சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்து தோன்றும். அந்த மாதிரி சமயங்களில் ஒரு வாழைப்பழத்தை அவங்க சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய உணர்வை கட்டுப்படுத்திக்கலாம். மேலும் இத்தனை காலமாக புகைப்பிடிக்கிறதால உடலில் தங்கி இருக்கக்கூடிய நிக்கோட்டின் நச்சு பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் சத்துக்கள் நமக்கு நீக்கிடும். அதாவது நீங்கள் ஒரே கல்லை ரெண்டு மாங்க அப்படின்ற அந்த கான்செப்ட் தான். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கமும் உங்களுக்கு வந்து விட்டு போயிடும். ஏன்னா மெக்னீசியம், பொட்டாசியம் என்ன பண்ணும், நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை வந்து உங்களுக்கு தளர்த்திடும். மீண்டும் அந்த புகைப்பிடிக்கக்கூடிய அந்த எண்ணத்தையும் உங்களுக்கு கொண்டு வராது. மன அழுத்தத்துக்கு உங்களை கொண்டு போகாது. இத்தனை காலமாக புகைப்பிடிக்கிறதுல உடலை தேங்கக்கூடிய அந்த நிக்கோட்டின் நச்சு பொருளை வந்து அதையும் வந்து நம்ம வெளியேற்றிக் கொள்ளலாம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம், மனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பேன் வாழைப்பழம், முந்தன் வாழைப்பழம், கற்பூர வாழைப்பழம், ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய செவ்வாழைப்பழம் அப்படின்னு வாழைப்பழங்கள் நிறைய வகைகள் இருக்குது. எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி தினமும் ஒரு வாழைப்பழம் உணவுகளை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடுங்க, நலம் பெறலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.